ஹாய்! அதாவது இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா, எங்க அப்பா ஒர்க் போறனால லஞ்சும் சரி, டிஃபனும் சரி காலையிலே ரெடி பண்ணிட்டோம். ஸோ காலைல வந்து பார்த்துட்டிங்கன்னா, அந்த முட்டைக்கோஸ் பொரியல் ப்ளஸ் சொரக்காய் போட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா, சாம்பார் தான் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ ரைஸுக்கு வந்து இது மதியம் லஞ்சுக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த இது வந்து ரெடி பண்ணியிருந்தோம். நான் வந்து ஃபுல் ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணல. சும்மா லைட்டாக ஓவரால் ஷேர் பண்ணியிருக்கேன். உண்மையாலுமே இந்த பொரியல் பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி அடிப்பொலியா வந்திருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சாதத்தை ரொம்ப கம்மியாக வச்சுட்டு பொரியல் நிறையா வச்சு சாப்பிட்டேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது இந்த முட்டைக்கோஸ் பொரியல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சொரக்காய் சாம்பாரும் வந்து வச்சாச்சு. சாம்பாரும் சூப்பர். அந்த பொரியலுக்கும் அந்த சாம்பாருக்கும் டேஸ்ட் அப்படி இருந்தது. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நாங்கள் லஞ்சுக்கு வந்து பண்ணியிருந்தோம். மார்னிங் டிஃபனுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இட்லி ப்ளஸ் இந்த புதினா சட்னி. இந்த புதினா சட்னி வந்து பார்த்திங்கன்னா, நைட்டே வந்து பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா, காலைல டிஃபன் வந்து இட்லி, புதினா சட்னி ப்ளஸ் சாம்பாரும் அதுக்கு ஊற்றிக்கிட்டோம். அப்புறம் மதியம் லஞ்சுக்கு சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல். ஸோ சமையல் ஒர்க் வந்து பார்த்துட்டிங்கன்னா, காலையிலே எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன வேலை, சும்மா தூங்குறது தான் வேலை அப்படின்லாம் நீங்கள் நினச்சிடாதீங்க. அப்படியே எங்கள் கொஞ்ச நேரம் ரணா கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், அவன் படுத்துக்கிட்டு அவன் காலை எவ்வளோ தூரத்துக்கு தூக்கி அந்த கொலுசை பிடிச்சிக்கிட்டு அவன் பாட்டுக்கு விளாண்டுட்டு இருக்கான் பாருங்கள். குழந்தைங்க விளாட்றதே அதை பார்க்குறதே அப்படியே கோடி கண்ணு வேணுங்க. ஸோ அப்படியே அவன் கூட கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திட்டிங்கன்னா, க்ளீனிங் ப்ராசஸில் இறங்கிட்டேன். ஸோ நீ காலையில் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சா சாப்பாட்டு வறுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, க்ளீனிங் ப்ராசஸ் தான் போச்சு. அதாவது ஒவ்வொரு இதாக தொடச்சி எடுத்தேன். ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஆடி 18. ஸோ எங்கள் சைடில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இங்கே செல்லாண்டி அம்மன் கோவில் வந்து இருக்குது. ஆல்ரெடி நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, மதுக்கரை செல்லாண்டி அம்மன் கோவில். அங்கே போயிட்டு கூட வீடியோ கூட போட்டிருக்கேன். என் அக்காவோட மேரேஜும் அங்கே தான் நடந்தது. என் அம்மா அப்பாவோட 60ஆம் கல்யாணமும் அங்கே தான் நடந்துச்சு. ஸோ அந்த கோவிலில் பயங்கரமான க்ரௌடு நாளைக்கு பார்த்துட்டிங்கன்னா இருப்பாங்க. காலையிலேருந்து நைட்டு வரையிலும் தள்ளி விலக முடியாத அளவுக்கு அவ்வளோ க்ரௌடு எங்கெங்கேயோ இருந்து வருவாங்க. அவ்வளோ பேர் வருவாங்க. நிறைய கடை வீதிகள் இருக்கும். பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். ஸோ நாளைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா, அந்த க்ளீனிங் ப்ராசஸ்லாம் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, மாஃப் போட்டாச்சு. அதாவது எல்லாம் கூட்டி வாரி அள்ளி கொட்டி மாஃப் போட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே எனக்கு பார்த்துட்டிங்கன்னா, மணி 1, 1:30 ஆயிடுச்சு. ஸோ பெண்டே கழண்டுருச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் போய் பாத்ரூமில் போயிட்டு நல்லா பாத்ரூமை தேய்ச்சி கழுவி விட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் ஹேர் வாஷ் பண்ணேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணுறதுக்குள்ளார அப்பா எனக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதை செய்கிறதுக்குள்ளாரே எனக்கு ஐயோ முடியல. எனக்கு கை கால்லாம் வலி எடுத்துருச்சு ரொம்ப. அப்புறமேட்டு ஹேர் வாஷ்லாம் ஏன்னா நாளைக்கு வந்து கோவில் போகணும் இல்லையா. ஸோ அதனால் இன்றைக்கி எல்லாம் க்ளீன் பண்ணுறதுனால எல்லாத்தையும் ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. அப்புறம் என் குட்டி தங்கம் ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருப்பேன் வீடியோவில். என் குட்டி தங்கம் அதாவது நந்தினி வந்து ஒரு குட்டி போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து தனியாக தூக்கிட்டு போய் மேலே வச்சிட்டா சன் சைடில் கிச்சனுக்குள்ளார. ஸோ அதுக்கப்புறம் இந்த 1 வீக் அப்புறம் இப்போ தான் வந்து பார்த்தேன்னா, ஸோ அவளை பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருந்தேன். அவளை கொஞ்சிகிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா வந்து, என் பிள்ளைய என்கிட்ட கொடுடி, நீ ஏண்டி என் பிள்ளைய தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்க, குறி எனக்கு பயமாக இருக்குது உன்கிட்ட வந்து என்னோடய பிள்ளைய கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நந்தினி வந்து என்கிட்ட இருந்து பிடுங்குறதுலேயே இருந்தா. நான் அவள்கிட்ட கொடுக்கவே இல்லை. நான் பாட்டுக்கு வச்சு அவள்கிட்ட வம்பிழுத்துட்டு கொஞ்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவளை வந்து கீழே விட்டேன் பாருங்கள். செம்ம இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு 1 வீக்லேயே செம்மையாக இங்கே பாருங்கள் அழகாக க்யூட்டாக பார்த்துட்டிங்கன்னா நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த நேரத்தில் நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டே ஒரு கையில் எங்கள் நந்தினியை வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அவன் வந்து அவள் குட்டியை தூக்குறதுலே தான் இருக்காளே தவிர விடவே மாட்டேட்டான். அப்புறம் சரி போ தூக்கிட்டு போவோம் பிள்ளைய அப்படின்னு சொல்லி விட்டதுக்கப்புறம் வேகமாக போய் கவ்விக்கிட்டு இங்கிட்டு போகிறதா அங்கிட்டு போகிறதான்னு ஒரே அவளுக்கு ஒரு டவுட்டு. அப்புறம் ஏதோ ஒரு பக்கம் வந்து பூந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் அவள் கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு ஒரு 4 o'clock இருக்கும். 4 o'clock 4:30 போல் வந்து ஃபிஷ் மார்க்கெட் போயாச்சு. ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, என் அக்கா ஹஸ்பண்ட் வராங்களா. ஸோ மீன் கேட்டிருந்தாங்க. ஸோ அது போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. காவேரி ஆற்றுல தண்ணி நிறையா போகிறது. நாளைக்கு வேறு விசேஷம், சண்டே வேறு. ஸோ மீன் கிடைக்குதா இருக்குதா இல்லை ரேட்லாம் எப்படி இருக்குன்னு ஒரே டவுட்லேயே தான் போனேன். நல்ல வேலை எனக்கு லக்கு இருக்க மாட்டேறதுக்கு. கேஜே 100 ரூபி தான். ஜிலேபி மீன் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் ஒரு 4 kg போல் வாங்கிட்டு அப்புறம் அதை கழுவ கொடுத்துட்டு அப்படியே நான் வந்து என் வண்டி மேலே உட்காந்துட்டேன். ஏன்னா என்னால் ரொம்ப எனக்கு
காலையிலேருந்து பெண்டு கழண்டுருச்சு இல்லையா, சுத்தமாக என்னால் முடியல. ஸோ அப்படியே வண்டி மேலே வந்து சமணங்கால் போட்டு உட்காந்துட்டு அப்படியே பார்த்தா ஒரு பக்கம் இருட்டிக்கிட்டு வருது. ஐயோ! மழை மட்டும் வந்துடக்கூடாதேன்ட்டு வேண்டிக்கிட்டே அந்த மீன் கழுவுற அக்காவும் நானும் உட்காந்துருந்தோம். அப்புறம் அவங்க கொஞ்சம் டீ வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்களா, வேணவே வேணான்னு சொன்னேன். அப்புறம் கொஞ்சம் கம்பல் பண்ணி குடிக்க சொன்னாங்களா, சரி ஓகேன்ட்டு அப்புறம் ஏன்னா ரெகுலர் கஸ்டமர் இல்லையா நான், ஸோ அதனால் அப்புறம் அவங்க கொடுத்தாங்க. அப்புறம் சரின்னு வாங்கி குடிச்சிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த வியூவை பாருங்கள், அப்படியே சூப்பராக இருந்தது. இது வந்து ஒரு 5 மணிக்கு எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன் வீடியோ. ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள், அவங்க க்ளீன் பண்ணி போடுற அந்த மீனை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ பறவைகள் அவ்வளோ அழகாக பறந்துகிட்ருக்கு. அந்த இடத்துலையே ஒரு 20, 25க்கு மேலே இருக்க மாட்டதுக்கு அந்த கழுகு. இங்கே உங்கள் தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு அது என்ன பேர்டுன்னு உங்களுக்கு சரியாக தெரியாமல் கூட இருக்கலாம். அது ஃபுல்லாகவே வந்து கழுகு தாங்க. செம்மையாக வானத்தில் வட்டம் அடிச்சுக்கிட்டு அவங்க அந்த க்ளீன் பண்ணி போடுற அந்த வேஸ்ட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பேர் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு அப்புறம் அவங்க எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்களா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிட்டு பார்த்துட்டிங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் வானரங்கள் சுத்தமாக என்னை எங்கேயுமே நகர விட மாட்டாங்க. ஏற்கனவே எனக்கு பெண்டுகள் இருக்குது, என்னால் படி கூட ஏற முடியல, காலெல்லாம் வலிக்குதுன்ட்டு அப்புறம் ஒரு இதாக எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போயிட்டேன். வெறும் தலை தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுத்தேன். ஏன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடியில் போட்டேன்னா, இப்போ தான் காலையில் தான் வந்து நான் வீடை வாஷ் பண்ணேன். மறுபடியும் அங்கே போட்டு இவங்கெல்லாம் தனியாக பிளேட்லலாம் வச்சு சாப்பிட மாட்டாங்க, எடுத்து அந்த வீடே நாஸ்தியாக்கிடுவாங்க. ஸோ அதனால் மேலே போயிட்டு போட்டாச்சு, ஏன்னா ஸ்மெல் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் அவங்கள்ட்ட போட்டுட்டு அப்புறம் வியூ பார்த்தேன்னா எங்கள் ஊரோட வியூ அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே கீழே வந்தாச்சு. அப்படியே கீழே இறங்கி வந்து மீனெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தலையை வந்து குழம்புக்கும் உடம்பு வந்து வறுவலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.